السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على المصطفى وعلى آله الشرفاء وأصحابه الخلفاء أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد: إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. صدق ربنا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கு உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஃபர் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவில் நம்மை அமரச் செய்துள்ளார். அல்ஹம்துலில்லாஹ். அதனால இந்த வார தலைப்பு சஃபர் மாதமும் ஆடி மாசமும். இந்த வருஷத்துல ரெண்டு ஒண்ணா வருது. சில நேரத்தில் ஆடி மாசம் தனியா வரும், சஃபர் மாசம் தனியா வரும். ஆனா இந்த வருஷம் என்னன்னு தெரியல, ஆடி சஃபர் ஒண்ணா வருது. அதனால ரொம்ப மக்கள் ரொம்ப விசேஷமா இதை கொண்டாடுவாங்க. அதனால அருமையான சகோதரர்களே, நிறைய விஷயங்களை இதை சிந்தனைக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்குது. முதல் விஷயம், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் ஃபாத்திமா நாயகிக்கும் நடந்த நிக்கா சஃபர் மாசத்துல தான் நடந்துச்சு. அலி ரலியல்லாஹு தஆலா ஃபாத்திமாவுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர் மாசத்துல நிக்கா பண்ணி வச்சாங்க. அதை பத்தி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, இது நம்மளால ஜும்மால சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள் தான். பொதுவாக இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஞாபகம் வச்சுக்கிறது. நிக்காஹ்ல அல்லாஹும் அல்லி பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம் வ ஹவ்வான்னு ஓதுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பல்கீஸ் மாதிரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜுலைஹா மாதிரி இப்படிதான் ஓதுவாங்க இந்த துஆக்கள். நான் அந்த துவா ஓதுறதில்லை. எப்படியும் அப்படிக்காக நடத்தி வச்சோம்னா அந்த துவா நான் ஓத மாட்டேன். இப்போ இந்த வாரம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மலபார் ராஷ்டிரம் நடந்துச்சு. அது எல்லாமே நான் தான் பண்ணேன். சுல்தானத்துல பொதுவா ஓதுனாங்க. நான் ஈஜாபுல கூட துவா ஓதும்போது யாரெல்லாம் முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் சேர்த்து வைத்ததை போன்று சேர்த்து வைப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டோம். அலிர் இல்லாத ரசூலுல்லாஹ் மட்டும் 3ஓட முடிச்சுக்கிட்டேன். அப்போ மனப்பாக்கம் மாப்பிளோடு அவங்க அப்படியே ஜமாத் வந்தாங்க. அவர் சொன்ன மெம்பர்ல இருந்து பேசுறேன். அவர் சொன்ன வார்த்தையை கூட்டி குறைச்சலாம் சொல்ல இடம் அந்த மாதிரி இடம். அவர் சொன்னாரு, எங்களுக்குலாம் இப்படி துவாவது ஒரு அலிம்சா இல்லாம போயிட்டாரு அப்படின்னாங்க. எங்களுக்குலாம் துவாவதுக்கு இப்படி ஓதுறதுக்கு ஒரு அலிம்சா இல்லாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன வாங்கிட்டு நடிச்சாரு. நம்ம அழகான உதாரணம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், அந்த குர்ஆன்ல அல்லாஹ் அலிம்ங்கிற வார்த்தை எங்க இருந்து உலமாக்கள் எடுக்கிறாங்கன்னா, நீங்கள் வானத்தினுடைய பூமியினுடைய எல்லா செல்வத்தையும் செலவழித்தாலும் கூட, வானத்தில் உள்ள எல்லா செல்வத்தையும் பூமியில் உள்ள எல்லா செல்வத்தையும் செலவழித்தாலும் கூட அந்த முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் நீங்கள் இணைத்து வைத்திருக்க முடியாது. அவருடைய இணைத்து வைத்தது வலாக்கின் அல்லாஹ் பைனஹுமா, அவர் இருவருக்கு மத்தியில் அல்லாஹ் தான் உள்வியத்தை இணைப்பு ஏற்படுத்தினான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுவார். இது குர்ஆனுடைய ஆறாவது வரக்கூடிய வசனம். இந்த அல்லஃப்ங்கிற வார்த்தையில இருந்துதான் அல்லிஃப்ங்கிற வார்த்தையை உலமாக்கள் எடுத்தாங்க. இணைப்பு அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை யாரை பத்தி பேசுறான்? முஹாஜிர்கள் அன்சாரியை பத்தி பேசுறான். அதுல இருந்தா உலமாக்கள் அல்லிஃப்னு எடுத்தாங்க. நான் கேட்கிறேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஒழுங்கா வளர்ந்தாங்களோ? வாழ்க்கையில 3 புருஷன் ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம், இல்லையா? ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் ரஹீமா அம்மையாருக்கெல்லாம் வளர்ந்தாங்களா? அவங்க அம்மா கணவனை கூடையா தூக்கினாங்க. அப்ப அப்படி இந்த கணவன் வாழ்க்கை துவா செய்யறாங்களா? புருஷனை கூட தூக்கி அழைக்கிறது. சஃபூரா அம்மையார் மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழும்போது மௌத்தாகும் போது ஒரே ஒரு பச்சை கலர் போர்வை, ஒரே ஒரு போர்வைதான் சொத்தா இருந்துச்சு. அவ இந்த மாதிரி இவங்களும் சொத்துட்டு துவா செய்யறாங்க. துவாவுக்கு என்ன அர்த்தம் புரியல. அதே மாதிரியே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் பல்கீஸுக்கும் நிக்காஹ் நடந்த ஆதாரமே கிடையாது. குர்ஆன்லயும் கிடையாது, ஹதீஸ்லயும் கிடையாது. ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நிக்காஹ் நடந்த ஆதாரமே கிடையாது. அல்லாஹ் வளர்ப்பு தாய்ங்கிறான். எல்லாம் சொல்லும் போது என்ன சொல்றாங்க? வளர்ப்பு தாய். ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வளர்ப்பு தாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க ஒரு மந்திரியினுடைய மனைவி. அவன் குர்ஆன்ல தெளிவா சூரா முழுக்க இந்த சம்பவத்தை அல்லாஹ் பேசுறான். அப்ப 2 பேரும் எப்படி கொண்டாடி கொடுக்குறாங்கன்னு தெரியல. தாயும் மனைவி எப்படி புருஷனை துவா செய்ய முடியும்? அதனால அருமையான சப்ஜெக்ட் இன்னைக்கு இங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. அந்த சப்ஜெக்டுக்கு பின்னாடி அலிர் இல்லாதலானை ஃபாத்திமாவை ஒப்பிட்டு பேசினா அது ஒரு துவா, அழகான துவா அப்படிங்கிற புரிகிறதுக்காக வேண்டிதான்
இந்த சப்ஜெக்ட பேசுறேன். சில பேர் எப்படின்னா அந்த துவா ஓதலையா நிக்காவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கிராமங்கள்ல அந்த நிக்கா துவா ஓதலாம் மாலி பையனோமா கமல்ல பையன் ஆகும் அம்மான்னு ஓதலைன்னா என்ன துவா அதை விட்டாரு அது விட்டு போன மாதிரி பேசுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நிக்காவுக்கும் துவாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. பொட்டாட்டி போட்டு மாப்பிள்ளையை போட்டு ஒத்துக்கிட்டாங்களா ஹிஜாப் கவுல் அதுக்கு மகர் கொடுத்துட்டாரா 2 சாட்சி இருக்கா முடிச்சு. இதுதான் நிக்கா சிம்பிள். இதுக்கு போய் பெரிய ஆட்டிக்கிட்டு நல்லா மாலி நம்ம ஓதலைன்னா நிக்காக கூடாதுங்கிறது தவறான எண்ணங்கள் மைண்ட்ல இருந்தா தூக்கி வீசி இருங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரியே இந்த சஃபர் மாசத்துல அடிநாட்டு பாக்கியமாட்டா நிக்காக நடந்துச்சு. உலகத்திலேயே அந்நியோன்யமா வாழ்ந்த ஒரு தம்பதிகள் அவங்க 2 பேரும் அலிர் இல்லாதவங்க பாத்திமா இல்லாதவங்க அவங்களை ஒப்பிட்டு துவா சேர்ந்து போடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ஒரு சின்ன ஹதீஸை சொல்லியிருக்கேன். லா சஃபர வலா தீரத வலா ஹாமத அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி அறிவிக்கப்படுகிறது. சஃபர் மாசம் பீடை என்பதும் கிடையாது. நான் சொல்றது இணைச்சிருக்கு அதை மறந்து விட்டுருங்க. இப்ப வேற சப்ஜெக்ட். சஃபர் மாசம் பீடை என்பதும் கிடையாது. பறவை ஜோசியம் என்பது கிடையாது. வலா ஹாமத அம்பு பார்த்து குறிப்பார்த்தல் என்பதும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே சஃபர் பீடை நினைச்சிருக்காங்க. அதனால சஃபர் மாச பீடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருக்கிறாங்க. தாயிரத்தை அப்படின்னு சொல்லிட்டுன்னா 2 பறவையை பிடிச்சுக்கிறாங்க. நம்ம நாட்டில் புறான்னு வச்சிருக்கேன். புறாக்கா பழக்கிறது ஈஸியா இருக்கும். இந்த புறாவுக்கு இன்னொரு விஷயம் கிடைக்குது. புறாவை பத்தி அரசர்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் புறாட்ட 2 விஷயம். நம்பிக்கை துரோகம் பண்ணாது. புறா நம்பிக்கை துரோகம் பண்ணாது வளர்த்தவங்களுக்கு. இரண்டாவதாக ஒரு புறா ஒரு ஜோடியோட வாழ்ந்தால் இன்னொரு ஜோடியை தேடாது. புறா இன்னொரு ஜோடி கண்டல்லி ஒரு உறவு வைக்கிற தன்மை புறாக்கிட்ட கிடையாது. ஒன்ன பிடிச்சா உன்னோட மனிதர்கள் மாதிரியே வாழக்கூடிய தன்மை புறாட்ட இருக்குது. அதனால இந்த புறாவை வளர்த்து என்ன செய்வாங்கன்னு கேட்டேன்னா இந்த கருப்பு புறா முன்னால போச்சுன்னா இதை செய்யலாம், இந்த வெள்ளை புறா முன்னால போச்சுன்னா இதை செய்யக்கூடாது அப்படின்னு பறவை ஜோசியம் பார்க்கக்கூடிய தன்மை அரபியல்ல இருந்துச்சு. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இந்த பறவை ஜோசியம் இஸ்லாத்துல கிடையாது. ஒண்ணுக்கு எதுக்கு சத்து அதிகமா இருக்கு, எது நல்லா சாப்பிட்டு தப்பா இருக்கு அதெல்லாம போயிடும். ஆனா இது முன்னால போனா இதை செய்யலாம், இதை பின்னால போனா செய்யக்கூடாது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3வது வலா ஹாமத அப்படின்னு சொல்லி சொன்னால் அம்பு இருந்து இந்த நான் அம்பை எறிவேன், அந்த அம்பு சரியா அதை போய் பட்டா இந்த செயலை செய்யலாம். அம்பு மிஸ் ஆயிடுச்சுன்னா நாங்க அந்த ஊருக்கு போக வேண்டும். உதாரணம் ஷாவுக்கு வியாபாரத்துக்கு போகணும். ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போறாம போக கூடாதா? அம்பைக்கு பார்ப்போம். அந்த அம்பு அந்த இடம் சரியா பட்டுருச்சுன்னா ஷாமுக்கு போவோம், இல்லைன்னா அந்த பயணத்தை கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு பழக்கம் இருந்துச்சு. அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த எல்லா வகையான பிதஅத்துகளும் ஒழிக்கப்பட்டன. நிறைய இருந்துச்சு. பொம்பளை பிள்ளையை பதைக்கிறது, குர்பானி கொடுத்த உடனே மாமிசத்தை தூக்கி இதுல ரத்தத்தை சோறுல சாப்பாடு சோறுல தெளிக்கிறது, ஒவ்வொரு மூலையிலையும் கறியை வைக்கிறது, இதை லாத்தூசா சாப்பிடுவோம் அப்படின்னு என்னென்ன இந்துக்கள் செய்யறாங்களோ அத்தனையும் நபியுடைய காலத்துல இருந்துச்சு. இஸ்லாம் தான் அதை ஒழித்தது. இதுல மாற்று கருத்து கிடையாது. இன்னொரு சில இதை ஒழிக்க முடியல அப்படின்னாலும் கூட இன்னும் அந்த நல்ல நேரம் பார்க்கறாங்கல்ல, நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறது இஸ்லாத்தை ஒழிக்க முடியல. பொம்பளைக்கு பயான் வச்சு மாத்தினா மட்டும்தான் இதை கொண்டு வர முடியும். 2வது இந்த சஃபர் மாசம் ஆடி மாசம் 1ஆ வந்துச்சா ஒரு விசேஷம், ஒரு பாத்தியா, ஒரு காது பத்து, ஒரு வீடு பத்து எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் ஒரு மாசத்தையும் தள்ளி போட்டுருவாங்க. தள்ளி போடுறதுல சஃபர் மாசம் அதனால தள்ளி போடுறேன், இது ஆடி மாசம் அதனால தள்ளி போறேன் நீட்டு பண்ண ஈமான பாதிச்சு சும்மா தள்ளி போற இருக்குல்ல. உங்களுக்கு ஒரு சரியான விஷயத்தை சொல்லவா, மண்டையில போய் ஏற்றுற மாதிரி பண்ணிக்க உட்காரு. ஆடி மாசத்துல ஒவ்வொரு வீட்டையும் கூழ் ஊத்துவாங்க, பாத்துருக்கீங்களா? கூழ் ஊத்துவாங்க பாத்தீங்களா? அவங்க என்ன அர்த்தம், ஏன் கூழ் ஊத்துறாங்க? அவன் பாத்திலான ஜின்மேலா வச்சிருக்க நம்பிக்கை என்னன்னா ஆடி மாசமானா அம்மன் வரும், அந்த அம்மனுக்கு கூழ் ஊத்தணும் அப்படின்னு நம்பிக்கையில அவன் இருக்கிறான். அவன் தெய்வத்தை எவ்வளவு நம்புறான் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு மாசம் வந்த உடனே ஆடி மாசம் கூழ் ஊத்தணும்டா அம்மன் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடும், அந்த கூழை குடிக்கிறது அம்மன் தான் அப்படின்னு நம்பிக்கையில தான் கடனுடன் வாங்கி நிலக்கரி கடனுடன் வாங்கிலாம் மாசம் மாசம் கூழ் ஊத்திருக்காங்க ஆடி மாசத்துல. அந்த பாத்துல நம்பிக்கை ஏன் இந்த முஸ்லிம்களுக்கு வர மாட்டேங்குது? ஒரு தொழுதலை தான் எல்லா நராத்துல போடுவோம். ஏன் இந்த நம்பிக்கை நமக்கு வரல? ஒரு சின்ன அம்மங்கிறது சின்னதான் சரியா,
மாடங்கிறது ஜின்னு தான். அந்த ஜின்னுக்காக வேண்டி வர வைக்கிறதுக்கு அவங்கள்ட்ட காபிர்கள்ட்ட உள்ள ஒரு நம்பிக்கை ஏன் இந்த முஸ்லிம்கள வரமாட்டேங்குது தெரியல. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. காலையில் செருப்புலாம் எத்தனை கிலோமீட்டர் பழனி வரைக்கும் சென்னையில நடக்கிறாங்க. தாம்பரத்துக்கு நடக்க முடியாது நம்மளால இல்லையா? ஏதோ ஒரு பழனி வரைக்கும் போறோம், திருப்பதிக்கு போறோம், மூத்திரத்தை அடைக்கிட்டு 3 நாளா கியூல நிக்கிறோம் சாமியை பார்த்துட்டு. உனக்கு ஒண்ணுமே இல்லை. இங்க வந்து அல்லாஹ்வுக்கு தக்பீர் கேட்டா உன் தெய்வம் முன்னால வந்துடும். அல்லாஹ்வுக்கு தக்பீர் கேட்டா உன் தெய்வம் முன்னால வந்துடும். என்ன பேர் கேட்டுன்னு சொல்லுவோம். ஞான வழியத்தாலாம் கேட்டு ஓடிட்டே போயிடுவான் ஏசியில உட்காந்து. இப்படி அந்த இபாதத்துக்கும் இந்த இபாதத்துக்குள்ள வித்தியாசத்தை சிந்திச்சு பாருங்க. அவங்க எவ்வளவு கஷ்டம். கருப்பு துணியை கட்டிக்கிட்டு பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், 10 கார் வச்சிருப்பான், 500 செருப்பு வந்து சக்தி இருக்கும். ஆனா ஒரு நாள் 48 நாளைக்கு செருப்பு போட மாட்டான். உண்மையா பொய்யா? அவனால 50 கார் வாங்க முடியும், 100 செருப்பு வாங்குறவன் ஒரு நாளைக்கு ஒரு செருப்பு போட வசதி இருக்கும். ஆனா 48 நாளைக்கு ஒரு மண்டலத்துக்கு காலில செருப்பு இல்லாம அவன் பாட்டு வாழ்க்கை நடத்துறான். கேட்டா தெய்வத்தை கைப்பற்றணும், அப்பதான் தெய்வம் நமக்குள்ள வரும், உதவி செய்யும் அப்படின்னு. ஆனா நமக்கு அப்படியா? ஒரு சுபுக்கு எதிர்த்து வந்தாலே தெய்வம் நம்மளோட வந்துடும். ஒரு சுபு இமாம் ஜமாத்தோட தொழுதுட்டா அதுதான் நம்மளோட வந்துடுவான். ஈஸியான மார்க்கம் உலகத்துல. சரி, இப்ப சப்ஜெக்ட் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அவங்க வேலைக்காரன் வந்து சொல்றான், பணியாளர் சொல்றாங்க, நபியுடைய மகள் எல்லாரும் பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் மதீனாவுல பொண்ணு கேட்கிறாங்க, நீங்களும் போய் கேளுங்க, உங்களுக்கு தந்துடுவாங்க அப்படின்னு பணியாளர்னா அலிஸ்லாத்தான் தோண்டி வருவாங்க. அலிஸ்லாத்தான் சொல்றாங்க, எனக்கு ஆசைதான், ஆனா கேட்க வெக்கமாவும் சங்கடமாவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனா பணியாளர் இவர்களை தோண்டி விட்டு இருக்கான். அடுத்து அறிவிக்கிறாங்க, என்னுடைய அடிமையினுடைய பேச்சை கேட்டு நபியிடத்துல நான் பொண்ணு கேட்கறதுக்காக போனேன். நபியோட முன்னால போய் நின்ற உடனே எனக்கு வாய் வரல, எனக்கு பேச வரல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை கேட்டாங்க, எதுக்கு வந்தீங்க எதுக்கு வந்தீங்க எதுக்கு வந்து 3 தடவை கேட்டாங்க. எனக்கு சொல்ல தெரியல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, என்னுடைய மகளை பொண்ணு கேட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் தலையாட்டினேன். நபியில நான் தலையாட்டினேன். ஆமான்னு சொன்னேன். மகாராஜா என்ன இல்ல டக்குன்னு ஆடி மாதம் இந்த மாசம் சஃபர் மாசத்துல மகாராஜா என்ன வச்சிருக்கிறீங்க? ஒண்ணுமே இல்லை, ராசி ஒண்ணுமே கிடையாது. சரி, நான் உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு ஊருக்கு சட்டை தந்தேன்ல, அந்த சட்டை என்ன பண்ணீங்க? இதெல்லாம் நபியுடைய மகன் அல்லவில்லாதவரும் நபிக்கு நல்லபடி உரையாடு. அந்த சட்டை என்ன பண்ணீங்க? அது சும்மா தான் வைக்கல. அப்ப அதை கொண்டு வாங்க. அலிகாரர் சொல்றாங்க, அது 400 தினம் போட போகாத, அதை தந்துட்டு எப்படி நான் அவங்களோட மக்களை தந்துறது அப்படின்னு, பரவாயில்ல கொண்டு வாங்க அப்படின்னாங்க. அதை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து கொடுத்த உடனே தன்னுடைய அடிமை அருகில் பிலாத்திரான சட்டையை கொடுத்து, இதனுடைய மகன் பாத்திமாட்ட கொண்டு போய் கொடு, இதை மகாராணா பெற்றுக்கொண்டு அலியை திருமணம் செய்வதற்கு சம்மதமானு கேட்டுட்டுவோம். சரியா சொல்றாங்க. ஒரு உருக்கு சட்டை நபிதான் கொடுத்தாங்க மருமகனுக்கு. அந்த உருக்கு சட்டையை கொடுத்து விட்டு இத போய் சம்மதமான ஒரு மகன் கேட்டு வாங்குறாங்க. அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க? நபியுடைய மகன் என்ன சொல்லுவாங்க? தலையாட்டிட்டாங்க. கல்யாணம் நிக்காஹ்ல ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிடுங்க. கல்யாணம் ஆகாத பாக்கியராவான பெண்ணை இருந்து சம்மதம் கேட்டு சாட்சிகள் போவாங்க இல்ல, அப்ப நம்ம கோவிச்சு உட்கார்ந்து இப்படி தலையாட்டினதா ஒவ்வொரு கேட்டுட்டு வந்துடுவாங்க. சரியா? கன்னி பெண் இல்லாம ஏற்கனவே கல்யாணம் 2வது கல்யாணம் பண்ற பொண்ணா இருந்தா வாயை தொடர்ந்து என்னை அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதம். வாயை தொடர்ந்து சொன்னாதான் கோவில் சட்டம் எப்படி மாற்ற தெளிவா போட்டு. சரி, இப்ப அவங்க தலையாட்டிட்டாங்க. பாத்திமா இல்லாத ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. சரி, அலிரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்க்கு ஒரு உருக்கு சட்டையை மகரா வாங்கிட்டு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. திருமணம் முடிஞ்சு 2 பேருக்கு முடிஞ்சு. பெரிய பெரிய கோடீஸ்வரர்லாம் வந்து கேட்டாங்க. இவருக்கு அலிரலியல்லாஹு திருமணம் செஞ்சு வச்சாச்சு. வச்ச பின்னால அடுத்து வலிமா கொடுக்கணும். வலிமா கொடுக்கறதுக்கு அலிரலியல்லாஹு கேட்கிறாங்க, வலிமாவுக்கு என்ன வச்சிருக்கிறீங்க? அப்போ அலிரலியல்லாஹு ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்ப செய்திருந்தாலும் பக்கத்துல உட்கார்ந்து சொல்றாங்க, நான் கறி பொறுப்பை இறைச்சியுடைய பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னாங்க. அப்துல் ரஹ்மான் நௌஃப் நான் மாவுடைய பொறுப்பை ஏற்றுக்கிறேன் அப்படின்னாங்க. இன்னொரு சகாபி மற்ற ஒரு செலவினத்தை ஏற்றுக்கிட்டாங்க. கதான் வரும். இப்படி எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அப்ப செய்திருந்தாலும் அப்துல் ரஹ்மான் நௌஃப் அங்க இருந்த எல்லா சகாபாக்களும் சேர்ந்து வடிமாவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அலிரலியல்லாஹு வழி காசு இல்லை. வடிமாவுக்கு ரெடி பண்ண உடனே அந்த வலிமாவுடைய சுண்ணத்தும் அங்கே நிறைவேற்றப்பட்டுச்சு. இதுவும் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி இல்லை. இது 2 முக்கியமான செய்தி இல்லை. நிக்காஹ் எப்படி முடிஞ்சு? ஒரே ஒரு உருக்கு சட்டைக்கு முடிஞ்சு, பழைய உருக்கு சட்டைக்கு முடிஞ்சு.
ரெண்டாவது நிக்காக வலிமை எப்படி முடிஞ்சு தோழர்களுடைய உதவியோட முடிஞ்சு. 2 பேரும் இப்ப குடும்பம் நடத்த போயிட்டாங்க. குடும்பம் நடத்த போயிட்டா சாப்பாடு மூவாவுக்கு காசு வேணுமே, சாப்பாடு காசு வேணுமே. அப்ப பாட்னர் நம்ம புத்திசாலி, அவங்க சொல்றாங்க என்னோட புடவை ஒன்று புதுசு, அது நல்ல விலைக்கு போகும், குறைஞ்சது ஒரு 6 திருடத்துக்கு அது போகும், அதை போய் வித்துட்டு உணவு பொருளை வாங்கிடுவாங்க. ஒரு சில முதல் ஃபர்ஸ்ட் நாள் சாப்பாட்டுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, முதல் நாள புடவையை கொண்டு போய் வித்துட்டு 6 ரியால் போகும், 6 ரியாலுக்கு வித்துட்டு அந்த இதை வாங்கிடுவோம், சாப்பாட்டுக்கு ஏதாவது வாங்கிடுவாங்க, நம்ம ஏதாவது சாப்பிட்டு படுத்துக்கிடுவோம். சரி சொல்லி அரியர் இல்லாத வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போனா 6 ரியால் வித்தாச்சு, கையில 6 ரியால் இருக்குது. வாங்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் அரியர் இல்லாத வீட்டுக்கு வர்றாங்க. ஒரு யாசகம் கேட்கிறாரு. யாசகத்துடைய வாசகம் என்ன, அல்லாஹ்வை முன்னிறுத்தி உங்கள்கிட்ட கேட்கிற எனக்கு உதவி செய்யுங்கள். கையில் இருக்கிறது 6 ரியால். அந்த 6 ரியால் எப்படி வந்து பொண்ண புது மனைவியினுடைய புடவையை வித்து வந்த காசு. அல்லாஹ்வுக்காக வேண்டி அடியே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. இருந்த 6 ரியாலை தூக்கி கொடுத்துட்டாங்க. இருந்த 6 ரியாலும் தர்மம் செய்யப்பட்டுச்சு. வீட்டுக்கு வெறுங்கையோட எப்படி போறது யோசனையிலேயே அப்படி வந்துட்டு இருக்காங்க. ஒரு காட்டரம்பி வர்றாரு, வந்து அடியே இந்த ஒட்டகத்தை வாங்கிக்கலான்னு கேட்கிறாரு. என்னட்ட காசு இல்லை, என்னட்ட காசு இல்லை. பரவாயில்ல, கடனுக்கு வாங்கிக்கிறீங்க, உங்களுக்கு எப்ப கிடைக்குது அப்ப கொடுத்துருக்காங்க. வாங்கிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்தோடனே ஒருத்தர் வைக்கிறாரு. அதே காட்டரம்பி வர்றாரு. வந்தோடனே அலுவலர் கேட்கறது, எங்களுக்கு கையில ஒட்டகத்தை பிடிச்சிட்டு போறீங்க, இதுக்கு விற்கிறதுக்கா? ஆமா விற்கிறதுக்கா. ஆமா விற்கிறதுக்கா அப்படின்னு சொன்னோன்னா என்ன விலைன்னு ஒரு விலையை சொல்றாங்க. 160 ரியாலுக்கு அது விற்கப்படுகிறது. வாங்கினது 100 ரியால், 60 ரியால் கூடுதலாக விற்கப்படுகிறது. அப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படி தள்ளி போனா முதல்ல ஒட்டகத்தை வித்தவர் என்ன, அடி ஒட்டகத்தை காலம் வித்துட்டீங்களோ அப்படின்னா வித்துட்டு உனக்குள்ள 100 ரியால் கொடுத்தாரு. இப்ப எவ்வளவு மிச்சம் இருக்குது? இது அப்படியே வரலாற்று அப்படி கூட்டி குறைக்கல, அப்படியே சொல்றேன். 60 ரியால் மிச்சம் இருக்குது. தன்னுடைய மனைவியிட்ட வந்து 60 ரியாலை கொடுக்குறாங்க. 60 ரியாலை கொடுத்த உடனே அவ்வளவுக்கு என்னுடைய புடவை போயிருக்காரு அப்படின்னு சொன்னோட, இந்த உன்னுடைய புடவை வந்து 6 ரியால் தான் போச்சு, நான் 60 ரியாலுக்கு இதை வித்தேன், இப்படி எல்லாம் வக்கதா இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சம்பவத்தை சொல்றாங்க. இந்த செய்தியை அலிரலியல்லாஹு ரசூலுல்லாஹி போய் சொல்றாங்க. இது ஒரு ஆச்சரியமான செய்தினால அவங்க போய் சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயே முதல்ல உங்கள்கிட்ட ஒட்டகத்தை வந்து வித்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இரண்டாவது உங்களுக்கு ஒட்டகத்தை வாங்கியவர்கள் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வுக்காக நீங்கள் 6 தீனார் செலவு செய்தீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்காக யார் ஒரு செயலை செய்கிறார்களோ அவருக்கு 10 மடங்கு நான் திரும்ப கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்களுடைய 6 ரியாலுக்கு அந்த இருவரும் சேர்ந்து 60 ரியாலை தந்து விட்டார்கள். இதுதான் செலவழிச்சது 6 ரியால். அந்த 6 ரியாலுக்கு பதிலாக 60 ரியால் அவங்களுக்கு கிடைச்சது. இது எதுக்கு நான் சொல்றேன்டா, சஃபர் மாசம் நடந்த கல்யாணம், பீடையான கல்யாணம் சொல்லுவாங்கல்ல, அந்த கல்யாணத்துல மலக்கள் முதல் நாளே வந்து எப்படிப்பட்ட உதவியை செஞ்சிருக்கிறாங்க. அவன் அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட பறக்கத்து, அந்த குடும்பம் எப்படிப்பட்ட பறக்கத்து யோசனை பாருங்க. அல்லாஹ்வை முன்னிறுத்தி கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து தண்டத்தில் இருக்கக்கூடிய காசு பணத்தை கொடுத்து உதவி செய்தால் 10 மடங்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும் என்பது மாற்று கருத்து கிடையாது. இது ஒண்ணா. அடுத்து இன்னொரு சம்பவத்தை மட்டும் இன்னைக்கு அலிரலியல்லாஹு மட்டும் தான் பேசுறேன். அலிரலியல்லாஹு அபூ துராப் அப்படின்னு சொல்லி செல்ல பேர் உண்டு, மன்னி தந்தை அப்படின்றது. ஒருவேளை தன்னுடைய மனைவி பாத்திமாவோட கோவிச்சுக்கிட்டு போய் இந்த ஜன்னத்துல பத்தி கபரிஸ்தான் இருக்குல்ல, அது ஓரமா போய் படுத்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் வந்து சொல்றாங்க, காலையில போனாலும் இன்னும் ஆளை காணோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி போனா அதுக்கப்புறம் மண்ணில் கையை வச்சுக்கிட்டு படுத்து கிடக்குறாங்க. அவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுறாங்க, அபா துராப் எந்திரிக்க அப்படின்னாங்க, மன்னி தந்தையை எந்திரிக்க அப்படின்னாங்க. அதே பேரா போயிடுச்சு. எந்திரிச்சாங்க. புதூர்ல மண்ணையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூட்டிட்டு வந்து நசீஹத் பண்ணி தன்னுடைய மனைவியுடைய வீட்டு மகளுடைய வீட்டுல விட்டுட்டு போனாங்க என்ற வரலாறும் காணக்கூடியது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லா சஹாபாக்களையும் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அலியை மட்டும் எப்படி சொல்லுவாங்க, கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு. தெரியும் இந்த சம்பவம் தெரியும்.
ஒரு யுத்தம், அந்த யுத்தத்துல அலிரலியல்லாஹு ஒரு யூதன் மாய்க்கவே முடியாது, சாய்க்கவே முடியாதுங்கிற ஒரு யூதனை மண்ணு கட்டி சாச்சிட்டாங்க. சாய்ச்ச நேரத்துல அவனுக்கு தலையை அப்படி வெட்டுறதுக்காக வாழ போகிறாங்க. அவன் ஒரு எச்சியில சேர்த்து வச்சு அலிரலியல்லாஹு இறந்து போயிடறான். சாவு போறான், போகிறதுல எச்சியை போயிடறான். விட்டுட்டு அலிரலியல்லாஹு எதிர்க்கிறாங்க, அவனை விட்டுட்டு எதிர்க்கிறாங்க. இது ஒரு பெரிய செய்தியா சஹாபாக்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஏற்றுக்கிற பெரிய ரிப்போர்ட்டா வந்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அழகான வாய்ப்பு. 200 பேர் சேர்ந்தாலும் அடிக்க முடியாது, சாதிக்க முடியாதுங்கிற ஒரு மாபெரும் அலிரலியல்லாஹு மண்டி கட்டிக்கீழ சாதிச்சுட்டு வெட்ட போனாரு, உயிரோட விட்டுட்டாரு. கேட்டு கேளுங்க ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் சொன்னாங்க, கூப்பிடுங்க அலின்னாங்க. அலிரலியல்லாஹு வரவழைக்கப்பட்டாங்க. இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்களே உண்மையான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களை நபியா அனுப்பி அல்லாஹ் சத்தியமா எல்லாமே உண்மைதான் அப்படியே உண்மை கருத்தாங்க. அவங்க சொன்னாங்க, யார் நபி அல்லாஹ் நபியே, முதல் முறையாக நான் வெட்டுவதற்காக வேண்டி வாழ ஓங்கினேன். ஆனா வெட்டுறதுக்காக நான் வாழ ஓங்கினேன். அப்ப முழுக்க அல்லாஹ் தான் நீ உள்ளத்துல இருந்தான். 2வது தடவை அவனை வெட்டினாலும் நான் வந்து என்னுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுக்காகவே அவனை வெட்டி இருப்பேன். ஆனா ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இருக்கிறானே, அவன் கேட்பான், இல்லையே எனக்கா வெட்டல, உன் மூஞ்சில எச்சியை துப்பினான் அப்படிங்கிற காரணத்தினாலதான் நீ அவனை வெட்டினான் என்று அல்லாஹ் என்னுடைய ஜிஹாதை எங்கே மறுத்து விடுவானோ என்ற பயமாக இருந்தது, அதனால் விட்டுவிட்டேன் என்று காரணம். எனக்காக வெட்டல, எச்சி துப்புனாங்கிறதுக்காக வெட்டினேன். அவ்வளவு அல்லாஹ் என்னுடைய அந்த ஜிஹாதுடைய சவாபை ஒதுக்கிடுவானோட பயணத்தை விட்டுட்டேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. கர்ரம் அல்லாஹ் வஜ்ஹு, எச்சி துப்பப்பட்ட அந்த முகத்தை அல்லாஹ் சங்கையாக்குவாங்க. எச்சி துப்பப்பட்ட அந்த முகத்தை அல்லாஹ் சங்கையாக்குவாங்க. இப்ப பாருங்க, எல்லாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு, அவருடைய முகத்தை அல்லாஹ் சங்கையாக்குவாங்க. இந்த செய்திக்கு பின்பு அலி அபூ துராப்ங்கிற பேரும் கர்ரமல்லாஹு வஜ்ஹுங்கிற பேரும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரோட இணைக்கப்பட்டது. சரியா? யார்கிட்ட பாத்திமா வருவாங்க. சொர்க்கத்துடைய தலைவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஹசன் ஹுசைன் வளர்ப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலமுறை பாராட்டியிருக்காங்க. இதெல்லாம் முக்கியம் இல்லை. கடைசி நேரம் தன்னுடைய தந்தையினுடைய சக்கராத்துடைய காலத்துல ஆயிஷா மடியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி உயிர் போகும்போது ஆயிஷா வயிற்றுக்கும் நெஞ்சுக்கும் நடுவுல தான் நபியுடைய உயிர் போச்சு. அப்ப தன்னுடைய மகளை கூப்பிட்டு சொல்றாங்க, ஒரு செய்தியை சொல்றாங்க. பாத்திமா ரொம்ப சத்தம் போட்டு அழுத ஆரம்பிக்கிறாங்க. 2வது நபியோட மகளை கூப்பிட்டு சொல்றாங்க, சிரிக்கிறாங்க. இது முடிஞ்சு போச்சு. முதல்ல அழுதாங்க, அப்புறம் சிரிச்சாங்க. ரசூலுல்லாஹ் அடக்கிய பிறகு ஒரு தடவை ஆயிஷா அம்மா அவர்கள் தன்னுடைய மகளை கூப்பிட்டு பாத்திமாவை கூப்பிட்டு கேட்கறாங்க, நபி உங்க அக்கா அவங்க முதல்ல என்ன சொன்னாங்க அழுதியே, 2வது என்ன சொன்னாங்க சிரிச்சியே அப்படின்னாங்க. முதல்ல என்னுடைய தந்தை சொன்னாங்க, இந்த நோயில நான் மௌத்தாயிடுவோமா, அதுக்காக நீ கவலைப்படுறதே அப்படின்னு என்னுடைய தந்தை சொன்னாங்க. அது இழந்துடுவேன்னு சொன்னதுனால நான் அழுதேன் அப்படின்னு சிக்கிட்டு சொல்றாங்க. ஆயிஷா அம்மாட்ட சொல்றாங்க. 2வது பையன் சிரிச்சை அப்படிங்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எனக்கு பின்னால் நம்முடைய குடும்பத்துல முதலாக நீ தான் என்னை வந்து சேருவாய். எனக்கு பின்னால் முதலாக நீ தான் என்னை வந்து சந்திப்பாய் அப்படின்னு சொன்னாங்க. அதனால சிரிச்சை நடந்தாங்க. அருமையான சகோதரர்களே, நான் சொல்ற ஒரு புரியல இல்லையான்னு தெரியல. எனக்கு பின்னால் முதல்ல வந்து சேர மாற்றத்துக்கு கட்சியை சொன்னேன், நீனா முதல்ல மௌத்தாது அப்படிதான் அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். அவன் சீக்கிரம் மௌத்தாயிட்டு நினைக்கும். நம்மள இருக்கிறவங்க சும்மா இருக்க பாரு, அடுத்தவங்க மௌத்தாயிட்டு யாராவது சொல்லி பாருங்க. என்ன சண்டைக்கு வருவாரு, அடி அடி சண்டைக்கு வர மாட்டாரா, அடுத்தவங்க மௌத்தாயிடுவாரு அப்படின்னு சொன்னோம்னா மௌத்தாயிடும். 88 வயசு ஆயிடும். 88 வயசு அக்கா படைக்க மாட்டான்னு ஐசியூல வச்சு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்றது நம்ம ஜாதி தான். 88 வயசு அவனை காப்பாத்தி என்னோட 10 லட்சம் ரூபாய் செலவாயிடும். கடைசியில ஃபீஸை பிடிக்க வச்சு நினைச்சிருவான், நாங்க பெரிய ட்ரை பண்றோம் சார், சாரி காப்பாற்ற முடியாது. அவ்வளவு ஒரு வார்த்தையை கேட்டு எடுத்துட்டு வந்துடும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? ஆனா இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகா சிரிக்கிறாங்க. என்ன சொன்னோன்னு, நீ தான் எனக்கு பின்னால முதல்ல வந்து சேர்றேன். அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாலே சரியாக 6 மாதங்கள் பாத்திமா அம்மா மௌத்தாங்க. அதுல இருந்து இன்னொரு கருத்து தெரியுமா, படிக்கும்போது ஆச்சரியமான ஒரு கருத்து என்ன தெரியுமா, அப்ப அந்த குடும்பத்தை என்னன்னா இந்த உலகத்தை பத்தி அவங்க கேரே பண்ணல. அந்த உலகத்துல போய் வாழ்ந்துக்கிறோம், அந்த உலகத்துல சொந்தம், அந்த உலகத்துல வீடு, அந்த உலகத்துல கொண்டாடிக்குள்ள, அந்த உலகத்துல சாப்பாடு, இந்த வெயிட்லயே வாழ்ந்துருப்பாங்க போல இருக்கு. அதனால எனக்கு பின்னாடி வாழ்க்கை வந்து சீக்கிரம் சந்திப்பே அப்படின்னு சொன்னா நம்ம சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் உண்மை.
இந்த உலகத்துல இருந்து கஷ்டப்படுறதை விட போய் அத்தாவோட போய் சொர்க்கத்துல இருக்கலாம்ங்கிறது அவங்களுடைய எண்ணமா இருந்துச்சு. அதனாலதான் அவ்வளவு பிரசிக்கிறாங்க. ஆயிஷா அம்மா சத்தம் போட்டு சிரிச்சதை கேட்டு முதல்ல அழுத, ரெண்டாவது சிரிச்சு அப்படிங்கிறது அவங்க விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதனால அது சகோதரர்களை பழக்கம் கோணங்கள்ல சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. சபர் மாசத்துல நடந்த நிகா சீரும் சிறப்புமா வாழ்ந்த தம்பதி. அதனால நேரம் காலம்னா கிடையாது. நேரத்தை பார்ப்போம், நல்ல நேரம். எத்தனை பேரு சூட்கேஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போறதுக்கு டைட்ட பார்த்துட்டே இருப்பாங்க. 5-7 நல்ல நேரம் வந்து ராகுகாலம் போயிடுச்சு போகலாம் அப்படிங்கிற வாசலே நின்று போயிருக்கு. வெளியே போய் யாராவது விதவைப்பன் ரோட்ல வந்தாங்கன்னா திரும்ப உள்ள வந்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு போறாங்க. இதெல்லாம் இருக்கா இல்லையா பழக்கம்? இருக்கா இல்லையா? இவைகள் எல்லாமே இந்துக்களோட சேர்ந்து வாழ்ந்த பழக்கத்தினுடைய அறிகுறிகள். அவங்க ஆடி மாசத்துல செய்ய மாட்டேங்கிறதுனா இவன் சபர் மாசத்துல செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். சகோதரர்களே, யதார்த்தமா ஒன்றுங்கிறது ஒன்று. சபர்னால இதை வேணான்னு சொல்றேன் அப்படின்னா ஈமானை பாதிக்கணும். அதுதான் ஜோசியங்கள். இவைகள் எல்லாம் இஸ்லாத்துல இல்லைங்கிறத. அதனால வள கை ஜோசியை பார்க்கறது, கையில கீச்சில் ஒரு சின்ன விளக்க வச்சுட்டு உட்கார்ந்துருப்பான். நான் சுத்தி வர உட்காந்துக்கலாம், புத்தாக்கள் தான் இருக்கும். சுத்தி வர உட்கார்ந்துட்டு புத்தாக்கள் தான் உட்கார்ந்துருக்கோம். அதனால அப்படிலாம் அந்த சமுதாயத்தை அப்படியே மாத்துங்க. பொம்பளைக்கு அடுத்த ஜெனரேஷனாவது எல்லாரும் நல்ல ஈமான் வார்த்தையோட அல்லாஹ் மட்டுமே நன்றி வாழக்கூடிய மக்களாக வாழணும். எவ்வளவு தப்பான செயல்கள் பொம்பளை பிடிப்பு. பெண்களுக்கு கவுன்சிலிங் கண்டிப்பா இந்த வாரம் மட்டுமே 4 பேர் சொல்லி இருக்கு. 4 பேர் பொம்பளை பிள்ளைங்க நான் வாழ மாட்டேன், பிரிச்சு விட்டுருக்கேன் அப்படிங்கிற தேசம் இந்த வாரத்தை மட்டும் நான் சொல்றேன். 4. அதனால அருமையான சகோதரர், பெண்கள் விஷயத்துல கவனம் செலுத்தி அவங்க எங்க போறாங்க, ஜோசியம் பாக்குறாங்களா, இது பண்றாங்களா, விடையான செயல் சீப்பத்தான செயல்கள் ஈடுபடுறாங்க, கொஞ்சம் நோட் பண்ணுங்க. பாசம் தேவைதான், பாசம் வைக்க வேணும்னு சொல்றேன். பாசம் வேணும், பெண்களை உருவம் கொடுக்கணும், உருவத்தை கொடுக்கணும், மதிக்கணும், மரியாதை செய்யணும், ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் விதத்துக்கு சம்மதிக்க கூடாது. என்னத்தை கேட்டீங்களோ அதற்காக வீட்டிலையும் சொல்லி அல்லாஹ் சொல்லுவான்னு பார்த்தா தௌஹீதான அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலை மட்டுமே நன்றி வரக்கூடிய கொடுக்கும் போனால் புரிவானாக